மணியின் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்காரு, எஸ், எல்லா விவாதங்கள்லையும் வருவார். அவர் நடுநிலை என்று தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எது வரையில்னு சொன்னா கரூர் சம்பவம் வரைக்கும். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் அவருடைய பேட்டியை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, விஜய் அரசியலிலிருந்து அகற்றப்பட வேண்டிய நபர்னாரு. நமக்கு விஜய் மேல கருத்து இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். அது நம்ம பொறுத்தது, நம்ம பார்வையை பொறுத்தது. என்ன மாதிரியும் வச்சுக்கலாம், அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அவர் நல்லவர்னு சொல்லலாம், அவர் கெட்டவர்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒருவர் 51 வயசான ஒருவர், வாக்குரிமை உள்ள ஒருவர் அரசியலிலிருந்தே அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற உரிமை எவனுக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. உதாரணத்துக்கு நான் உடனே அவருக்கு அதுக்கு பதில் ஒன்று போட்டேன் நான். ஏன்னா என்னால் தாங்க முடியல. இவ்வளோ மோசமாக பேசுவாங்க. ஒரு ஆட்சி இருக்கிறது, மக்கள் விரோதமாக போகுது, அது ஒரு மாநில நலன்களுக்கு எதிராக இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ மதத்துக்கோ எதிராக நடக்குதுன்னு சொன்னா அதை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்பவருக்கு உரிமை இருக்கு. ஆட்சியில் இருக்கிறவங்கள, பொறுப்புல இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள. ஆனா அதை பத்தி எதுவும் பேசாத இப்படிப்பட்ட நபர்கள், விஜய் என்ற ஒரு தனி நபர், அரசியல்ல நீயும் இருக்கலாம், நானும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். 18 வயசான வாக்குரிமை வந்துடுச்சுன்னா யூ கேன் டாக் பாலிடிக்ஸ். அப்போ அரசியலிலிருந்தே அகற்றப்பட வேண்டும்ன்றது எந்த மாதிரியான வன்மத்தை சொல்றோம்? அப்படின்னா என்ன? உங்களை எதிர்த்து சொல்றவங்கள, ஆளுங்கட்சி எதிர்க்கிறவங்கள அரசியல் இருக்கக்கூடாதா? அவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசியிருக்கலாம் அவங்களோட. இல்ல, அதுக்கப்புறம் தான் அவர் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அவரும் நடுநிலை என்ற போர்வையை போர்த்தி கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்.